ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட 5th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பாட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங்கும் என்ன காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அதுலேருந்து ஸ்டாப் பண்ணேன், இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ வயனும் வந்துட்டு காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகுறா. கரெக்டாக அஷீரோட கேங் நிற்கிது. வயனும் வந்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறா. அஷீரும் வந்துட்டு ஒயனை பார்க்குறா. அப்போது அஷீரோட ஃப்ரெண்டும் ஒயனை பார்த்து, என்ன ஒயன் அஷீரோட காரில் வருவேன்னு பார்த்தா வேற கூடிய வர, பரவாயில்லையே, பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு போனதும் நெக்ஸ்ட்டு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்ட போல, பா எப்போ அஷீர் விட்டுட்டு போவான்னு இருந்திருப்போ போலையே. அதான் இப்போ என்ன லவ் பண்ணல, அவனுக்கும் வலிக்கல, உனக்கு எங்கடா வலிக்குது? ஆமாண்டி எனக்கு வலிக்குது, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போனல பயங்கரமாக வலிக்குது. அப்படியா, அப்போது ஆயில்மெண்ட் வச்சுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா லைலா தான் சொல்கிறா. லைலாவும் வரா. லைலாவும் வந்துட்டு அந்த பையனை பார்த்து, என்னடா தம்பி ஓவராக பேசுகிற, என்ன உனக்கு மட்டும் தான் வாயிருக்கா, ரொம்ப வலிக்குது போலியோ உன் ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டனால? ஏண்டா அவனே ஃபீல் பண்ணல, உனக்கு என்னடா? அப்படி அவ்வளோ வலிக்குதுன்னா நீயே வேறு ஏதாச்சும் ஆளை செட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே அவனுக்கு, ஏன் விட்டுட்டு போன விட்ட திருப்பி வம்புழுக்கிற, கேவலமால? ஏய் வார்த்தையை பார்த்து பேசு. உன்னை பார்த்து தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னியே, பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனதும் அடுத்த பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டியான்னு கேட்டல. இங்கே பாருடா, இவன் எல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு ஆள் கிடைக்கிறதே பெருசு, இல்லை கிடைச்சவனும் விட்டுட்டு போயிட்டா, இல்லை இவன் விட்டுட்டான், அதானே உண்மை. ஏதோ ஒயன் வந்துட்டு அஷீரை விட்டுட்டு போன மாதிரி நீ பேசுகிறியே. இங்கே பாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், அவனே சைலண்ட்டாக இருக்கான், உனக்கு என்ன எங்கே எரியுதுன்னு எனக்கு புரியல. பேசாமல் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கலாம்ல. தேவையில்லாமல் உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எங்ககிட்ட மானக்கிட. இப்போது இவ்வளோ பேச்சு வாங்குறே, இல்லை எனக்கு புரியல, ஏதோ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போன மாதிரி நீ அவ்வளோ ஃபீல் பண்ணுறேடா தம்பி. ஏய் தம்பி கிம்பின்னு வாயை உடச்சிருவேன். அப்படியா, எங்கே உட பார்ப்போம், தைரியம் தான் உடடா அப்படின்னு சொல்லி லைலாவும் அந்த பையனும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது அங்கே இருக்க ப்ரொஃபஸரும் வந்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருக்கீங்க, காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்லை இப்படி சண்டை போட வரீங்களா? ஒரு மேனஸ் இல்லை உங்களுக்கெல்லாம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்குது, கிளாஸ்லேயும் ஒருபடியே கிளாஸை கவனிக்கிறது கிடையாது. அஷீர் உங்கள் கேங்க் என்ன வேலை இங்கே? ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்டலாம் சொல்லணுமா? போய் வேறு வேலை ஏதாச்சும் பாருங்கள் போங்க, படிக்கிறதை தவிர எல்லாமே பண்ண வேண்டியது. லைலா உனக்கு தனியாக சொல்லணுமா? சார் இல்லை அது வந்தான், நீ எதுவும் பேச வேண்டாம், கிளாஸ்க்கு போ. சார் போன்னு சொன்னேன். சரி சார் வா வயன் அப்படின்னு சொல்லி லைலாவும் ஒயனும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அஷீர் கேங் அப்படியே ஒயனையும் லைலாவையுமே முறைச்சிட்டு நின்றுருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸரும் வந்துட்டு, உங்களுக்கு மறுபடியும் சொல்லுமா, ஒரு தடவை சொன்னால் கேட்காதா, போங்கடா. போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஜங்குக் வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர். மொத்த காலேஜுக்கும் ஜங்குக்கை பார்த்தா பயம். ஸோ ஒயனும் லைலாவும் அப்படியே கிளாஸ்க்கு போய் உட்காடுறாங்க. அஷீரோட ஃப்ரெண்டும் அப்படியே லைலாவே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ ஒயனும் வந்துட்டு லைலா கிட்ட, லைலா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் பாட்டுக்கு பேசாமல் தானே இருந்தேன், இப்போ பாரு அவன் உன்னையே பார்த்துட்ருக்கான், ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட போகுது. ஆகட்டும், அவன் என்ன பெரியவனா, என்ன பண்ணுறான் நானும் பார்க்குறேன், ஏதோ வாய் இருக்குன்னு ஓவராக தான் பேசுகிறான். இல்லை லைலா அதுக்கு சொல்லலை, இப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து உனக்கு தானே ப்ராப்ளம். இங்கே பாரு, என் ஃப்ரெண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவன் ஃப்ரெண்டுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான், இதில் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களே பார்த்துப்பாங்க, நீ பேசாமல் இரு. ஏய் இல்லை அதுக்கு சொல்ல, வாயை மூடுவாயன். சரி ஆனால் அங்கே பாரு அவனை முறைக்கிறான். என்ன முறைக்கிறானா, அவன் ஐப்ரோவை ஷேவ் பண்ணவா முடியும்னால, மறைக்கட்டும் நானும் திருப்பி மறைப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு நியூஸ் சார் என்ட்ரி கொடுக்குறாங்க. மொத்த கிளாஸும் சைலண்ட் ஆகிடுது. ஸோ வயனும் வந்துட்டு அந்த நியூஸ் யாருன்னு பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக். ஏன்னா அது தயாங் தான். இதுக்காக தான் தயாங் வந்துட்டு காலேஜுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. தயாங்கும் வந்துட்டு வயனை பார்த்து சிரிக்கிறாங்க. எங்கள் வயனுக்கு வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, பயங்கரமாக ஷாக்கில் நின்றுட்டுருக்கா. லைலா லைலா என்னடி இங்கே பாரு கொஞ்சம், எவனோ வந்துட்டு போட்டோம் பாரு அவன் எப்படி முறைக்கிறான்னு, நானும் திருப்பி முறைக்கிறனால
ஏய் ஒத்தெல்லாம் இருக்கட்டும், வந்திருக்கிறது யாருன்னு பாருடி கொஞ்சம். யாருடி அது? ஐயோ தயம், இவன் ஹே உன்னோட புருஷன். இவர் எப்படி இங்கே வந்தார் எனக்கு தெரியலை. ஒருவேளை நியூ ப்ரொஃபஸர் இவராக தான் இருக்குமோ? ஏய் என்ன சொல்கிற நீ? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏய் சும்மாவே எனக்கு இந்த சப்ஜெக்ட் வீக்கு. இப்போ வரலாம் நியூ ப்ரொஃபஸராக இருந்தாருன்னா அவ்வளோதான். நான் வேறு கொஞ்சம் டாப்பர் அப்படின்லாம் கொஞ்சம் பில்டப் பண்ணி வச்சுருக்கேன். மானம் மொத்த கப்பல் ஏறிடும். உன்னை யார்டி அப்படிலாம் சொல்ல சொன்னான்? நம்ம 2 பேர் தான் இந்த கிளாஸ்லேயே உருப்படாதவங்க. இவர் வேறு ப்ரொஃபஸராக வந்திருக்காரோ? கடவுளே அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர். நியூ ப்ரொஃபஸரா? ஐயோ. இனிமே உங்களுக்கு நான் தான் ப்ரொஃபஸராக இருக்க போகிறேன். தாங்கும் வந்துட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்கே ஒயனுக்குலாம் செம்ம தூக்கம் வருது. அவள் பயங்கரமாக தூங்குறா. அவள் தூங்குறதும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைலாவையும் சேர்த்து தூங்க வைக்கிறா. அப்போ தாங்கும் வந்துட்டு இவங்களை தூங்குறத பார்த்துட்டு, ஒயன் இங்கே ஒயன் யார் அப்படின்னு தாங்கும் வந்துட்டு கிளாஸ் கிட்டே கேட்கும்போது மொத்த கிளாஸும் ஒயனவே பார்க்குறாங்க. ஒயன் செம்மையாக தூங்கிட்டுருக்கா. அப்போ அவளுக்கு முன்னாடி இருக்கவங்களும் அவளை எழுப்பி விடுறாங்க. அவளும் வந்துட்டு எழுந்துட்டு, என்ன வேணும்? ஒயன் கிளாஸ் ரூமில் தூங்கக்கூடாதுன்னு தெரியாதா? ஐயோயோ மாட்டிக்கிட்டேனே. ஏய் லைலா, லைலா இந்திரி. ஓடி இந்திரி லைலா. இங்கே பாருங்க, 2 பேரும் வெளியே போங்க. சார் வெளியே போங்கன்னு சொன்னேன். சார் இல்லை சார், தெரியாமல் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ண மாட்டோம். சாரி எல்லாம் தேவையில்ல. கிளாஸ் ரூமில் தூங்கக்கூடாதுன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் பாட்டுக்கு எங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. கெட் அவுட். சார் ஐ செட் கெட் அவுட். போகிறோம் சார். லைலா வாடி அப்படின்னு சொல்லி லைலாவும் ஒயனும் வெளியே போயிடுறாங்க. ஒயனும் வந்துட்டு லைலா கிட்டா, ஏய் 2 பேரும் தூங்கி பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். நீ நான் வீட்டுக்கு போனே என்னென்னலாம் கேள்வி கேட்பான். ஐயோ எனக்கு ஒரு பயமாக இருக்கே. கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது சாரி கேட்டுருவோம்மா. ஓடி. உன் பர்சன்ட்டு நீ வேணால் சாரி கேளு, நான் ஏன் கேட்கணும்? 2 பேரும் சேர்ந்து தானே மாட்டியிருக்கோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து சாரி கேட்போம். என்னாலலாம் கேட்க முடியாது. ஏதோ தெரியாமல் தூங்கிட்டேன், அதுக்குன்னு வந்த முதல் நாளே இப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பானா? என்ன புருஷன்லாம்? அதான் அவர் தெரியாமல் கொடுத்துட்டார், அதுக்குன்னு அவர் இப்படிலாம் பேசக்கூடாது. ஓஹோ சப்போர்ட்டு. இப்போது வந்த புருஷனை விட அப்போது இருந்த ஃப்ரெண்டை நீ மறந்துட்டல? அப்படியெல்லாம் இல்லை, இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி நல்லவர். நீ நடத்து. ஐயோ தேங்க்ஸ் சார் வராரு. தேங்கும் வந்துட்டு உங்க 2 பேர்த்தையும் பார்த்து, நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய்க்கோங்க. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி என் கிளாஸ் ரூமில் தூங்காதீங்க. அதுவும் லெசன் எடுக்கும்போது தயவு செஞ்சு தூங்காதீங்க. அப்படி தான் தூங்க போடா. லைலா ஓகே சார், தூங்க மாட்டோம். ஓயன் நீ என் கேபினில் என்ன வந்து மீட் பண்ணு. ஓஹோஹோ வாயை மூடிடி. ஓகே சார். லைலா என்னடி இப்போ எதுக்கு அவர் என்ன கேபின் வர சொன்னார்? ரொமான்ஸ் பண்ண போறியா? அதுக்கா? அப்படியெல்லாம் இருக்காதுல்ல. ஏன்னா அவர் தான் சொன்னார் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே கிடையாதுன்னு. அப்புறம் என்ன கேட்குறேன்? ஆல்ரெடி நானே சிங்கிளாக இருக்கேன், எனக்கு கவலைப்பட்டுட்ருக்கேன். அவன் எச்ச வந்து கடுப்பேத்துறா. சரி நீ சிங்கிளாக இருக்கேன்னா நானும் அப்படியே இருக்க முடியுமா? அதுதானே, உன்னால தான் நான் சிங்கிளே ஆனேன், நானும் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்குறல. நீ எல்லாம் நல்லா இருப்ப போடி. சரி கோச்சுக்காத. ஆனால் எதுக்கு கேபின் வர சொன்னார்? ஸ்வீட் பஜ்ஜி போடுறாங்களாம், போய் வாங்கி சாப்பிட்டு போ. கேபினுக்கு அதுவும் ஒரு பொண்டாட்டி எதுக்கு கூப்பிடுவாங்க? சரி நீ டியூப் லைட் மாதிரி இருக்கடி, நீ போய் என்ஜாய் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு லைலாவும் போயிடுறா. இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு கேபின் வரைக்கும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணி ஏன் எக்ஸ்கியூஸ் கேட்கலன்னா திட்டு வாங்கணுமே, கேட்டுருவோமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன். வா வயன். சார் கூப்பிட்டீங்க? இல்லை பரவாயில்ல, இப்போ நீ என்னை தாங்கன்னு கூப்பிட்டுக்கலாம். கிளாஸ் டைமில் வேணா சார்னு கூப்பிட்டுக்கோ. ஓகே சார். ஓகே
இருக்கட்டும். ஆமாம், எதுக்கு கிளாஸ் ரூமில் அப்படி தூங்குற? நான் ஏதாச்சும் கதை சொல்கிறேன்னா? இல்லை, அது எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி வீக்கா? உங்கள் அம்மா அவனை நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னாங்களே. நல்லா படிப்பேன், ஆனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் வீக். அது ஏன் எப்படி? எல்லாத்த அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு இது ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கும். ஓஹோ, இனிமேல் கிளாஸ் ரூமில் தூங்காத என்ன? தூங்க மாட்டோம். ஆமாம், பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாலே, அந்த பொண்ணு பேர் என்ன? லைலா. அந்த பொண்ணு கூட சேர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. என்னாச்சு? இல்லை, ரொம்ப வாய் பேசுது அதான். இல்லை, நல்ல பொண்ணு தான், ஆட்டிடியூட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏதோ இந்த தடவை மார்க் ஹையாக வரணும், ஞாபகம் வச்சுக்கோத. இங்கே கிளாஸ்ன்னே கவனிக்க வழியில் மார்க் எங்கடா வரும்? ஏதாச்சும் சொன்னேன்? ஒன்றும் இல்லை தான். சரி போ, இனிமே தூங்காத, நல்ல மைண்டில் வச்சுக்கோ. தூங்கவே மாட்டேன். கடவுளே, தேவையில்லாமல் நீயே வந்து மாட்டிக்கிட்டோங்க. ஒரு நிமிஷம். நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்லாம் எதுவும் யார்ட்டையும் சொல்லிகிட்ருக்காதானே? சொல்ல மாட்டேன். டெய்லியும் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், பட் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடு, அப்போ தான் யாருக்கும் டவுட் வராது. ஓகே ஓகே தான். எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, நான் போயிட்டு வரேன். போ, மறுபடியும் தூங்கிடாத. தூங்க மாட்டேனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்துட்டு கேபினை விட்டு வெளியே வரா. அப்போ லைலாவும் வந்துட்டு ஓடி வந்துட்டு, என்ன சொன்னான் அவன்? அவனா? சரி, என்ன சொன்னாங்க? கிளாஸ் ரூமில் தூங்காதீங்க, அதுவும் உன்ன மாதிரி ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதான்னு சொன்னான். என்ன அப்படி சொன்னானா? எவ்வளோ தைரியம் உனக்கு? என் கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவானான்னு சொன்னானா அவன்? அவனுக்கு என்ன தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி? சரி விடு லைலா. என்ன விடு? அவ்வளோ கேவலமாக போயிட்டானா அவனுக்கு? ஏய் சரி விடு, எதுக்கு அவன் இவன்லாம் பேசிகிட்ருக்க? அவர் நமக்கு சார். உனக்கு என்னப்பா, அவரும் ஹஸ்பண்டு, நீ பேசுவ, நான் பேசினா மட்டும் அப்படியே கோபம் வருதோ? லைலா அப்படியெல்லாம் இல்லை. என்ன அப்படி இல்லை? சரி அதெல்லாம் விடு. ஏதாச்சும் ரொமான்ஸ் பண்ணானோ? பண்ணான், நல்லா பண்ணினான். அப்படியா? என்ன பண்ணான்? கிசடிச்சிட்டானோ? ஏன்டி இவ்வளோ கேவலமாக இருக்க? ஒரு ரொமான்ஸும் பண்ணலாம் அவன். போனேன், தூங்காத, அடுத்த கிளாஸாச்சும் ஒழுக்கமாக கவனின்றான். தெரியாமல் போயிட்டேன். இன்னைக்கு கேபினுக்கு கூப்பிட்டா அந்த பக்கமே போகக்கூடாது. சரி 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 விடு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களும் லைலாவும் போகிறீங்க. ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.